என்ன பாட்டு பாட போறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இன்றைக்கி தான் தைப்பூசமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய தமிழ் மூத்த நன்றி. நன்றி சுபிக்ஷா. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல் ஒலிக்கிறது. எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு நில்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை யானை 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 இது இரட்டை போர் யானை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை தரங்க இணைய மாறும் நிலைமை பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம் ஒளி தியாக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உணரே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே. நல்வாக்கும் உணரே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழக வெற்றி கழகம் வாழி. புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். தொடர்ந்து உறுதிமொழி
தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை வாசிக்க அன்பாக்கா விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். அனைவரும் நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. அனைவரும் அமரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. வருகின்ற வழியெல்லாம் பார்த்திருப்பீர்கள். வீதி எங்கும் வீடெங்கும் ஓங்கி ஒலிக்கும் ஒரே பெயர் விஜய், விஜய், விஜய் என்ற ஒரே பெயர். வண்ண கோலமிட்டு வாசலில் வாழை மரம் கட்டி வீதி எங்கும் வாழை மரம் நட்டு பட்டொலி வீசி பறக்கின்ற ஒரு கொடி, அது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி. எத்தனை எத்தனை ஏற்பாடுகள். நேற்றுதானே தைப்பூசம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று ஒரு தைப்பூசம் வந்துவிட்டதா? அதைத்தான் அன்றே தலைவர் சொன்னார். அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, ஒரு படைக்களமோடு தலைவருக்கு வந்திருக்கிறார். இந்த படைக்களத்தை வழிநடத்தும் எங்கள் ஆசான், போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே வருக, வரவேற்புரை தருக. அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அண்ணனை வரவேற்கிறேன். வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு வெற்றி வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன். இன்று நம் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிறது. நம் தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழகம் எனும் ஒரு மாபெரும் கட்சியை தொடங்கி இன்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இது வெறும் கேலண்டர் தேதி அல்ல, தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் பிறந்த தினம். உங்களைப் போல் நானும் ஒரு தளபதி தொண்டனாக இந்த மேடையில் நின்று பேசுவதை பாக்கியமாக கருதுகிறேன். கடந்த 2 ஆண்டுகள் எப்படி நகர்ந்தன என்பது நமக்கே தெரியவில்லை. உழைப்பால் உயர்ந்த ஒரு உச்ச நடிகராக நாம் கொண்டாடிய நம் தளபதி இன்று ஒரு தலைவராக நம்மையும் பல கோடி உள்ளங்களையும் வழி நடத்துவதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாம் வீதியில் இறங்கி போராடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மாபெரும் சரித்திரம். ஒவ்வொரு நிமிடமும் நம் தளபதியின் கொள்கைகளை
மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். சொல்வதை விட செய்வதே மேல் என்று சத்தமில்லாமல் நம் தலைவர் தளபதி ஆற்றிய மக்கள் நற்பணிகளே இன்று நம்மை இவ்வளவு உயரத்தில் நிறுத்தியுள்ளது. அரசியல் என்பது பலருக்கு அதிகாரம், ஆனால் அது நமக்கு சேவை. மற்ற கட்சிகள் போல் அவதூறுகளில் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கிளைகளிலும் நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. நம் தலைவர் காட்டிய வழியில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு படையாக நாம் வளர்ந்திருப்பதுதான் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இன்று ஊரெங்கும் ஒரே சத்தம், அது வெற்றி தலைவரின் விசில் சத்தம். குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நம் தலைவர் தளபதி அவர்களின் சின்னம் சென்று சேர்ந்து விட்டது. யார் என்ன கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, 3000 கொடுத்தாலும் சரி, ஏன் 5000 கொடுத்தாலும் சரி, இந்த 5 ரூபாய் விசில் அனைவரையும் தோற்கடித்து காட்டும். உங்கள் அனைவரையும் மீண்டும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். வெற்றி நிச்சயம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வெல்க நம்ம தலைவர் தளபதி. நன்றி, வணக்கம். நல்லா இருந்த அண்ணனுடைய குரல் எங்களையெல்லாம் கத்தி கத்தி விடிவி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். அத்தனை உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அண்ணனுக்கும் மாவட்ட செயலாளர்களும். 3ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒரே மந்திரம் தான், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். தமிழக வெற்றி கழகம் வாழி. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்மளை பத்தி நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, அதனால கொஞ்சம் வித்தியாசமா 4 அரங்கமா பிரிச்சிருக்கோம். முதல்ல கலை அரங்கம். இந்த மேடையில் கலையால் இசையால் நம்ம வாழ்த்த ஒருத்தர் வராரு. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. உலகறிந்த நாடறிந்த அற்புதமான கிராமிய இசை பாடகர் கலைமாமணி வேல்முருகன் ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இந்த ரூமுக்குள்ள கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா, அது நல்லா இருக்கு. போட்டுங்க போட்டுங்க. அது தலைவர் முன்னாடியே கான்ஃபிடென்ட்டா போட்டு நீங்க நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. சார் சார் மாறி போடுங்க சொல்றார் தலைவர். போடுங்கண்ணா, சூப்பர். அந்த இசையே நம்மை வாழ்த்த போகுது. அவருடைய குழுவினர் வந்திருக்கிறாங்க. அற்புதமான ஒரு குழுவினர் வந்திருக்கிறாங்க. அண்ணா, முதல் பாட்டு என்ன பாட்டு பாட போறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இன்றைக்கி தான் தைப்பூசமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய தமிழ் மூத்த கடவுள் முருகர் தான். அதனால் அந்த முருகரை வணங்கி உள்ளத்திலே நீங்கள் இருக்க, உங்களை நம்பி நாங்கள் இருக்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு. சூப்பர்ண்ணா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேன். முருகரை தான் சொல்றீங்க? ஆமா. ஓகே ஓகே ஓகே. மக்களே, மேலை நாட்டு இசை நம் காதுகளில் சத்தமிடுகிறது. இந்த ஏழை நாட்டு இசை தான் எங்க காதுகளை எல்லாம் முத்தமிடுகிறது. அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வேல்முருகன் குழுவினர். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனை வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா.
என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா. பாரையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரணடைந்தேன் தந்தையா. என்றும் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரணடைந்தேன் தந்தையா. என்றும் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா. என்னும் வாழ்வு வளம் காணே தடை கண் பாறையா. தென்பழனி மலை மேலே தெண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே. என்றும் கருத்தில் இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே. தென்பழனி மலை மேலே தெண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே. என்றும் கருத்தில் இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே. சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே. பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே. சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே. பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவேன். பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே. காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம், காலமெல்லாம் உனது பலம் இருப்பார். அதிபதியே குருபரனே, அருள்நிதியே சரவணனே, அதிபதியே குருபரனே, அருள்நிதியே சரவணனே. மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதரும் கருணையில் எழுவது. மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது. வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே, வருவாய். இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது, ஒரு பெரிய கைத்தட்டல் தர்றோம். நீங்க பாடினதுன அந்த அழகிய தமிழ் மகனுக்கே பிடிச்சிருக்கண்ணே, அவ்வளோ நல்லா பாட்டீங்க. இது அழகிய தமிழ் மகன்கிறது அது சார் நடித்த படம். தெரியல இந்த பாட்டு
காமெடியிலேயே வரும் சாருடைய இதில் படத்தில். அதனால் திடீர்னு அப்படியே மைண்டில் வந்துச்சு. அப்படியே ஸ்பாட்ல அப்படியே சரி, இல்லை இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதான் ஸ்பெஷாலிட்டியே. நான் ஒன்று சொல்வேன், நம்ம ஆளுங்க அவங்க ஒன்று எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆசா என்னைய கூப்பிட்டு நான் உனக்கு என்ன சொன்னேன், என்ன காரணம் அப்படின்னு திட்டுவார். பரவாயில்ல அண்ணா, நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் முன்னாடி இருக்கீங்க. என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? எத்தனை நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? ஒரு 80 நாடுக்கு 80 நாடுகளுக்கா? வரணும். சபாஷ். சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. ஆமாங்க. சூப்பர். எங்க பசங்கெல்லாம் பாருங்க, எங்க தங்கச்சிலாம் சிங்க பெண்களை பாருங்க எங்களுக்காக. ஆனால் அதை விட இன்னைக்கு முகம் பூரா எனக்கு அப்படியே நான் வெள்ளையானாலும் ஆயிடும் போல இருக்கு. அவ்வளோ சிரிப்பாக இருக்குது, சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்க எப்பவுமே வெள்ளை தானே, தமிழ் நிறன நீ சாக்லேட் ப்ரௌன். ஏன்னா நானும் சாக்லேட் ப்ரௌன். என்ன நாட்டு பாடல் பாடலாம் அடுத்து? எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாடு போல வருமா, தமிழ்நாடு போல வருமா? அதனால நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு பாடல்களே, பண்பாட்டு கலைஞர்களோடு நம்ம இசைக்குழுவினருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். இதோ நம்ம கலைமாமணி வேல்முருகன் வழங்கக்கூடிய அற்புதமான நாட்டுப்புற பாடல். நல்ல நல்ல கைத்தட்டல் உற்சாகப்படுத்துங்க, கலக்கங்க. சங்க தமிழ்நாடு கண்டு சரித்திர எட்டினிலே எங்கும் புகழ் விட்டிருக்கும் நம் தமிழக வெற்றி கழகம் மண்ணினிலே. மங்கா புகழ் பெற்ற எங்கள் தளபதி அண்ணன் விஜயையா மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவிலே தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்குது பாரு. இது தமிழ் மக்களின் கொள்கையின் ஏற்பாடு. ஏதற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில மூணு போகம் நெல்வேலையும் இங்க முத்தான எங்க தேசத்தில எல்லாருமே சொந்தமுங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க. இங்க வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க. தமிழ்ல சீமை இது, பிஞ்சு புள்ளையும் புலி விரட்டி பேரு பெற்ற பூமி இது. பறகு கம்பு ஜனசாம வாரி தந்த பூமி இது. வருஷம் பூரா வெள்ளாம விளைஞ்சி நீக்கும் பூமி இது. எட்டி நடக்கும் விவசாயி ஏங்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி எப்பொழுதும் உழைக்கிறாரு, எப்பொழுதும் உழைக்கிறாரு. எந்த விவசாயி தான் நம்ம தலைமை தாங்கும் விவசாயிங்க. களத்து மேட்டில் கதை படிக்கும், கரப்பு காடு பூ முடிக்கும், கரிச மண்ணு கமகமக்கும், காஞ்ச கோர வேர் குடிக்கும், கரம்பு காடும் பூ முடிக்கும், நஞ்ச புஞ்ச செடிச்சு நிற்கும், நட்ட நடவும் பால் சுரக்கும்.
மறைச்சி ஆட்டம் போடும் வாக்க வரப்பு பாட்டு பாடும் வயலு படிய மறைச்சி ஆட்டம் போடும் கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும் கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும் கோல கொண்ட பொம்பளையெல்லாம் முசுவ சேர்த்து ஆடி வர தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தானம் கட்டி கூட வரும் குட்டி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சு வெள்ளம் குட்டி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சு வெள்ளம் பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிஞ்சி போகாதுங்க பொங்க வச்சு பாடலன்னா எங்க பொழுது கழிஞ்சி போகாதுங்க தானே நானே நன்னா நானே தானே தரண நானே நன்னா நானே தானே நானே நன்னா நானே தானே தரண நானே நன்னா நானே தன நானே நன்னா நானே தன நன்னா நானே ஒரு தன நானே நன்னா நானே ஒரு தன நானே தரண 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 ஆஹா 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 அண்ணெல்லாம் பெரிய பொக்கிஷம். எங்க பசங்க ஆடி பார்த்துருக்கிறேன், தங்கச்சிங்களே உட்கார முடியாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே வீட்டுக்காக ஒரு பாட்டு பாடினீங்க, தலைவரே திரும்பி பார்த்து ரசிக்கிறாரு உங்களை. தன்னால நாம தலைவரை ரசிச்சோம், ஆனா தலைவரே இன்னைக்கு உங்களை ரசிக்கிற அளவுக்கு சந்தோஷம். அண்ணன் வீட்டுக்கு ஒரு பாட்டு பாடினீங்க, நாட்டுக்கு ஒரு பாட்டு பாடினீங்க. நீங்க பெரியவங்க. தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னும் நல்லா நாங்க வாழ்வாங்க அண்ணன் வாழ்த்தோட நாங்க வளரணும். அந்த கண்டிப்பா ஆ. இப்பொழுது அந்த பாடல் தானே. அப்படியா? தமிழக வெற்றி கழகத்துக்காகவே ஒரு பாடல் பாட போகிறார் கலைமாமணி வேல்முருகன். கொடியவரின் கதையெல்லாம் முடிச்சிடவே கொள்ளையடிச்ச கூட்டங்களை கூண்டோடு ஒழிச்சிடவே கொள்ளையடிச்ச கூட்டங்களை கூண்டோடு ஒழிச்சிடவே வரிவோரின் வாழ்க்கையெல்லாம் வலியோரின் வாழ்க்கையெல்லாம் மாற்றிடவே எங்க 3 எழுத்து வரலாற்றை திருப்பி தாம் போட்டிடவே தாவேக்கா எனும் 3 எழுத்து வரலாற்றை திருப்பி தாம் போட்டிடவே தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து வருகுது பாரு. தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து வருகுது பாரு. தளபதி விஜய் அண்ணா காலம் இப்போ பிறந்திருச்சு பாரு. கொடியவரின் கதையில தான் முடிச்சிடவே கொள்கைகளை கூட்டங்களை கூண்டோடு ஒழிச்சிடவே கொடியவரின் கதையெல்லாம் முடிச்சிடவே கொள்கை அடிச்ச கூட்டங்களை கூண்டோடு ஒழிச்சிடவே வரியோரின் வாழ்க்கையெல்லாம் மறந்திடவே வரியோரின் வாழ்க்கையெல்லாம் மாற்றிடவே அட 3 எழுத்து வரலாற்ற திருப்பிதான் போட்டிடவே 3 எழுத்து வரலாற்ற திருப்பிடதான் போட்டிட தமிழக வெற்றி கழக தளபதியா வராது தளபதி விஜய் அண்ண கால இப்ப வருகுது தமிழக வெற்றி கழகம் இப்பதான வருகுது தளபதி விஜய் அண்ண காலந்தான பிறகுது அட 3 முறை எப்பொழுது வந்து ஜாதி நிற்கிது தமிழக வெற்றி கழகம் எப்பொழுது ஜெயிக்குது எப்பொழுது 3 முறை தமிழகம் வருகுது 3 முறை தமிழகம் வெற்றி கழகம் ஜெயிக்குது.
மிதிச்சிடமே. பழசெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிடமே. பரம்பரைய ஆண்டதெல்லாம் போதும் முன்னு விரட்டிடவே. பரம்பரைய ஆண்டதெல்லாம் போதும் முன்னு விரட்டிடவே. லஞ்சம் ஊழல் அத்தனையும் வீட்டுக்குதான் அனுப்பிடவே. லஞ்சம் ஊழல் அத்தனையும் வீட்டுக்குதான் அனுப்பிடவே. மக்களுக்கு மகுடம் சூட்டவே தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து வருகுது பாரு. எங்க தளபதி விஜய் அண்ணன் காலம் இப்போ பிறக்குது பாரு. பழசையெல்லாம் தூட்டி போட்டு மிதிச்சிடவே. பழசையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிடவே. பரம்பரையாண்டதெல்லாம் போதுங்க. பரம்பரையாண்டதெல்லாம் போதுங்க. லஞ்சம் ஊழல் அத்தனையும் அனுப்புங்க. லஞ்சம் ஊழல் அத்தனையும் அனுப்புங்க. மக்களுக்கு மகுட சூட்டவே. மக்களுக்கு மகுட சூட்டவே. தமிழக வெற்றி கழக தமிழ் நிமிரவே. தமிழக வெற்றி கழக தலை நிமிரவே. தளபதி விஜய் அண்ணா வாழ்க. நம்ம தாவேக்கா கொடிவா வாழ்க. தளபதி விஜய் அண்ணா வாழ்க. நம்ம தாமேக்கா வெற்றி கொடி வாழர்க. தளபதி வாழ்க. நம்ம தாவேக்கா வெற்றி கொடி வாழ்க. 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 மக்களே, கலைமாமணி வேல்முருகன் அண்ணன் குழுவினருக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். தலைவரே வந்துட்டாரு. தங்க தலைவர் தளபதி அவர்கள் கட்டி தழுவி பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை கொடுக்க இதோ வேல்முருகன் அண்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி நமது அன்பு பாராட்டுகிறோம். வாழ்க 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 கலைஞர்கள் வாழ்க. அறுபடை முருகனின் திருப்படத்தை தந்து அன்பு பரிமாறுகிறார். நன்றி அண்ணா, நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க சார். பாட்டு போடுங்க சார். டான்ஸ் ஆடணும்ட்டாரு. நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. ஆகா ஆடு. தளபதி வாழ்க. தளபதி வாழ்க. நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி வாழ்க. நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. அனைத்து கலைஞர்களையும் நேரில் கைகுலுக்கி அன்பு பாராட்டுகிறார் வெற்றி தலைவர். தனித்துவமான தலைவர், தன்னிகரில்லா தலைவர். நன்றி.
நன்றி அண்ணா, மிக்க நன்றி. அனைவரும் அமருங்கள். அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள். தலைவர் ஆட வைத்த நம்முடைய கலைமாமணி வேலுமுருகன் அண்ணனுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நீங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். எங்களை வாழ்த்திய உங்களுக்கு மிக்க நன்றி. தமிழக வெற்றி கழகம் வாழி. அடுத்து கலையரங்கம் நிறைவடைந்தது. இப்போது தமிழ் அரங்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த ஒரு மொழி இருக்குன்னா அது நம்ம தமிழ் மொழி தாங்க. அது எங்களுக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் ஒரு மொழி தாய்மொழி, அதுதான் எங்களுடைய தமிழ் மொழி. அந்த தமிழால் வாழ்த்துகிற தமிழரங்கம். இவங்களை பற்றி சொல்லணும்னா, பேச்சு கலைக்கென்று உலகம் முழுக்க பல நாடுகள் சென்று அற்புதமாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர் அருமை சகோதரி முனைவர் சுமதி ஸ்ரீ அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். வாங்கம்மா, உங்க தன்னம்பிக்கை தமிழ் உரையை தாங்கம்மா. நம்ம சிங்கப்பெண்ணை நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பல லட்சம் மக்களின் பாசத்தை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் அவர் நெஞ்சத்தில் குடியிருக்கும் தொண்டர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். பெரியோர்களே, எனக்கு தெரியும், நான் எதுவுமே பேசாம தலைவர் அவர்களின் பெயரை சொன்னாலே எனக்கு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் தமிழரங்கத்தில் மாபெரும் ஒரு மேடையில் தமிழனின் பெருமையை சொல்வதை நான் கடமையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ் திருக்குறள் இருக்குல்ல, முதல் குறள் கவிஞர் அறிவுமதி சொன்னார், நாமெல்லாம் தப்பு பண்ணா வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, 2 அடி கொடுத்தாதான் திருந்துவேன். நாம் எல்லோரும் தவறு செய்தோம், நம்மை திருத்துவதற்காக நம் பாட்டன் வள்ளுவன் 2 அடி கொடுத்தான். அதுதான் திருக்குறள். அதிலே முதல் குறள், அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இல்ல? அகரம்தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் முதல் எழுத்துங்கிறார் வள்ளுவர். இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து? அப்புறம் ஏன் வள்ளுவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்கும் அகரம்தான் முதல் எழுத்துன்னு சொன்னார்? ஏன் சொன்னார் தெரியுமா? நம் தமிழ் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? பாவே மாணிக்கனார் அகரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பெரியோர்களே, இந்த உலகத்துல நீங்க எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் 4 விதத்துல தான் எழுத முடியும். ஒன்னு வட்டம், இன்னொன்னு அரை வட்டம், இன்னொன்னு குறுக்கு கோடு, இன்னொன்னு நேர்கோடு. ஆங்கிலத்துல 2 நேர்கோடு 1 குறுக்கு கோடு. ஹிந்தியில அரைவட்டம், அரைவட்டம், குறுக்கு கோடு, நேர்கோடு. உலகத்தில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நம் தாய் தமிழின் அகரத்தின் வடிவத்தில் தான் எழுதியாக வேண்டும் என்பதால் தான் பாட்டன் வள்ளுவன் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாடுகிற போது லஞ்சம் ஊழல் பற்றியெல்லாம் பாடினார்ல. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஒருவேளை இந்த மேடையில் பேசியதற்காக எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் பாடியதை தொடர்ந்து நான் சொன்னேன் என்பதற்காக, வேறு ஒன்றுமில்லை. பெரியோர்களே, கட்சியினுடைய உறுதிமொழியை நீங்கள் எடுத்தீர்கள். நெஞ்சிலே கை வைத்து இந்த நாட்டிற்காக தமிழ் மண்ணிலிருந்து உயிர் நீத்த தியாகிகளின் வீரத்தை என்னாலும் போற்றுவோம்னு உறுதிமொழி எடுத்தீங்கல்ல, என்னாலும் போற்றணும், நம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். பெரியோர்களே, வருத்தத்தோடு சொல்கிறேன், மரபின் மைந்தன் முத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி, ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டார், கோயமுத்தூரிலே சிறைச்சாலையிலே செக்கிழுத்தார். பெரியோர்களே, வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய புத்தகங்களுக்கு ராயல்டி வருது, அரசு நாட்டுடைமை ஆக்கினதுனால.
அந்த செக்கை கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரி வர்றாரு. அவரு வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய மகன் பாலேஸ்வரங்கிட்ட லஞ்சம் கேட்டாராம். இந்த நாட்டிற்காக சிறையிலே செக்கெழுத்த ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் விட்டு உயிர் நீத்த சுதந்திர போராட்ட தியாகியின் புத்தகங்களுக்கு ராயல்டி கொடுக்க லஞ்சம் கேட்ட நாடு சார் இந்த நாடு. தியாகிகளை நினைவை போற்றுவோம்னு சொன்னீங்கல்ல, நாம் எல்லோரும் போற்ற வேண்டும். முக்கியமாக ராஜராஜ சோழன் தமிழ் மாமன்னன் எப்பேற்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் எப்பேற்பட்டது தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆட்சி செய்த போது அவனுடைய ஆட்சியில் பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் அதிகாரிச்சிகள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகாரி கேள்விப்பட்டிருக்கிறோம். எருதூர் குஞ்சரமல்லி அந்த அம்மாவுக்கு கீழே 180 பெண்கள் வேலை பார்த்தார்களாம். ஆட்சியில இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் தமிழர் காமராஜரைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும். முதலமைச்சர் ஆகிறார் காமராஜர். பெரியோர்களே, மாபெரும் மேடை. தமிழனுடைய பெருமையை பேசுவதற்கு இது போன்ற மேடை கிடைக்காது என்பதால் பதிவு செய்கிறேன். காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார், அமைச்சரவையை அமைக்கிறார். இரட்டைமலை சீனிவாசனுடைய பேரன் பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குகிறார். எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எப்படி இவரை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கலாம்? காமராஜர் சொன்னார் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு வச்சிருக்கீங்கல்ல, அதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன். பரமேஸ்வரனையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் இனி எந்த கோவிலுக்கு போனாலும் பரிவட்டம் கட்டி கும்பிட்டு கூப்பிடுவீங்களே, அதற்குத்தான் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன் என்று சொன்னவர் காமராஜர். காமராஜர் ஏங்க கருப்பா பிறந்தாரு? கருப்பு தானே காமராஜர், கருப்பு தானே. ரொம்ப அழகா அப்துல் காதர் சொன்னார், ஏன் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் தெரியுமா? படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் எழுதி பழகும் கரும்பலகையாக அவரே இருக்க போகிறார் என்பதால் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார். ரொம்ப அழகா தலைவர் ஒரு பாட்டுல, சிங்கப்பெண்ணை பாட்டுல, சிங்கப்பெண்கள் சிங்கத்துல பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சிங்கப்பெண்ணுன்ற வார்த்தை ரொம்ப பொருத்தமானது. அதுல உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, எல்லோருக்கும் சொல்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்த போது சொன்னார், எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒரு செய்தி சொல்கிறேன், உன்னால முடியாது, நடக்காது, எதுக்கு வீணா, இப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்மளை கைத்தட்டி ஊக்குவிப்பாங்க? இல்லை, மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிங்கப்பெண்ணை உதாரணமாக சொல்கிறேன். வில்மா ருடால்ஃப் அந்த பொண்ணு பேரு. 5 வயசா இருக்கும்போது டபுள் நிமோனியால கால் நடக்க முடியாம போயிடுச்சு. மருத்துவர் சொன்னார், உங்கள் மகள் நடக்க மாட்டாள். வில்மா ருடால்ஃப் சொன்னால், டாக்டர் நான் நடப்பேன். உன்னால் முடியாது. டாக்டர் சொன்னார். ருடால்ஃப் என்ன பண்ணா தெரியுமா? சுவத்தை பிடிச்சிட்டு முதல்ல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் மெதுவா நடக்கிறா. ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு, பாப்பா நீ நடப்பியான்றாங்க. நான் ஓடுவேன் அம்மா. ஓடுவியா? உன்னால் நடக்க முடியாது என்று ஒரு மருத்துவர் சொன்னாரே, அவர் முன்னால் நான் ஓடுவேன். ஓட போறியா? ஓடி வந்து அந்த அம்மா சொன்னாங்க, என் புள்ள நடக்கிறா டாக்டர். டாக்டர் சொன்னார், அது அவள் உயிருக்கு ஆபத்து, அவள் நடக்க கூடாது. வில்மா சொன்னால், உன்னால் முடியாது என்று சொல்கிறீர்களே, நான் ஓடுவேன். எங்கே தெரியுமா? ஒலிம்பிக்ல ஓடுவேன். பெரியோர்களே, 1960ஆம் ஆண்டு ரோமில் நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நடக்கவே முடியாது என்று டாக்டர் சொன்ன வில்மா ருடால்ஃப் ஓட்டப்பந்தயத்தில் 3 தங்கப்பதக்கங்களை வாங்கினாள் என்பது வரலாறு. உன்னால முடியாது, நீ ஜெயிக்க மாட்ட, நீ வரமாட்ட என்று சொல்வார்கள். ஆனால் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான், வினை திட்பம் என்பது மனத்திட்பம். உன் வெற்றியை முதல்ல நீ மனசுல முடிவு பண்ணு, வெற்றி உன் காலடியில் வந்து விழும் என்று வள்ளுவர் சொல்கிறார். பெரியோர்களே, தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழர்களின் சிறப்பையும் ஒரு தன்னம்பிக்கை உரையும் பேச கிடைத்த அருமையான மேடை. தலைவரை பற்றி ஒரு செய்தி. விஜய்னா என்னங்க அர்த்தம்? ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் நாங்கள் விநாயகருக்கு உதாரணம் சொல்வோம். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. ஜெய் என்றால் வெற்றி, விஜய் என்றால் அதற்கு மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று அர்த்தம்.
பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள், கட்சியின் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் எண்ணற்ற வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதற்கு முன்னால், தமிழ் மொழியினுடைய சந்தம், எல்லாரும் முருகனை பத்தி பேசினாங்க. முருகன் அருணகிரிநாதருக்கு கொடுத்த அந்த தமிழ்ல ஒரு பாட்டுங்க, இது தமிழ் பாட்டு. இப்ப நான் சொல்ல போற பாட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகள் மேற்கத்திய இசைதான் பெருசுன்னு நினைக்கிறாங்களே. இப்ப நான் தமிழ் பாட்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. துப்பாரப்பா டற்றை மொய்க்கால் சொற்பா விளிமு குணமோகம் துற்றாயப்பி டற்றோ லிற்றை சுற்றா மதன பிணித்தோயும் இப்பா வக்கா எத்தா சைப்பா டெற்றை உலகிர் பிறவாதே எத்தார் வித்தா ரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேனும் தப்பா மற்பா டிச்சே விப்பார் தத்தாம் வினையை களைவோனே தற்காலிச்சோர் செற்றாய் மெப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா கைப்பா லைப்போல் சொற்பா வர்க்காவதன தனிவோனே அப்பா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே, அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. இதுதான் தமிழ். தமிழில் எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. ஐயா, நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனையும் காமராஜரையும் பேச கிடைத்த இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். முனைவர் சுமதிஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அம்மா வாங்கம்மா, தலைவர் கூப்பிடுறார். சிங்க பெண்களின் கரவொலியோடு வெற்றி தலைவர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகிறார். வாழ்க உங்கள் தமிழ், வளர்க உங்கள் தமிழ் பணி, வெல்க சிங்க பெண்களின் முயற்சி. நன்றிம்மா. உண்மையிலேயே வெற்றி கழகம் விழா கோலம் பூண்டுள்ளது. இன்னைக்கு தான் நம்முடைய திருவிழா, புதிய வரலாறு படைக்க போகும் பெருவிழா. கலையரங்கம் முடிச்சிட்டோம், தமிழரங்கம் முடிஞ்சது, அடுத்து கருத்தரங்கம். இப்போ கொஞ்ச நாளா தொலைக்காட்சிகளில் விவாதங்கள்லாம் பார்த்தா சில நண்பர்கள் வருவாங்க, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவர்களில் நிறைய பேர் ஒரு டேக் போட்டுக்குவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உண்மையான மூத்த பத்திரிகையாளர் 2 பேர் இங்கே மேடைக்கு வந்து நம்மை குறித்து பேச போகிறார்கள். அன்பு தோழர் TSS மணி அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன் வரவேற்கிறோம். திரு CK மதிவாணன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருக வருகன் வரவேற்கிறோம். வணக்கம் சார், வெல்கம். நாடறிந்த நல்ல அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் சார். தமிழக வெற்றி கழகம் தனது 3ஆம் ஆண்டின் தொடக்க விழாவில் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பல வரலாற்றை பார்த்தவர். உங்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம், எங்கள் தன்னிகரில்லா தலைவர், இந்த தொண்டர்கள் இவர்களினுடைய போக்கு, இந்த திசை குறித்து சில வார்த்தைகள். முதல்ல இந்த 3வது ஆண்டு விழாவில் நுழைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை 3 வருடம் முடிஞ்சு 4வது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது இதை விட பெரிய அரங்கிலே
நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2 கட்சிகள் தான் நூற்றாண்டுக்கு மேலே இன்றைக்கும் களத்தில் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நம்முடையன்னா நீங்கள் நம்ம மெம்பராக சேரல, ஆனால் மானசீகமான ஆதரவாளர் ஃப்ரம் டே 1 முதல் நாளிலிருந்து நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது, வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிகளை பார்த்து அலுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு 30% தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான். நான் பல நேர்காணலில் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க, 51 வயசில் இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது. எவ்வளவுதான் ப்ரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம்தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சி பல 100 ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த கட்சிக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு வயசு, குழந்தை என்ன கேட்டா. ஆனால் இந்த குழந்தை 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம். இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் 30 வருஷம் அரசியல் பண்ணவர்கள்லாம் எனக்கு தெரியும், இன்னும் 3% வரல. 16 வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு, அவர் 8% தாண்டல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே 30% அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. நேற்று கேரளாவில், எனக்கு கேரளா கனெக்ஷன் உண்டுங்க, ஏன்னா என் மனைவி கேரளாவை சார்ந்தவர், ஆலப்புழை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருப்பேன். ஸோ கேரளா பாலிடிக்ஸ் எனக்கு அத்துப்படி. அங்கே ஒருத்தரை 1,28,000 பேர் அவங்க கிட்ட சாம்பிள் எடுத்து அந்த நிறுவனம், இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது. அதனால் இங்கு நியாயம் இல்லை, நீதி இல்லை. அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிறைவேறுகிறது. நன்றிண்ணா. கருத்தரங்கம் நடுநிலையாளர்களினுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு கரவொலியை தந்து அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இருவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார் வெற்றி தலைவர். நன்றி, நன்றி, இருவருக்கும் நன்றி. நன்றி. கருத்தரங்கம் நிறைவுற்றது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்முடைய புதிய ஆண்டை தொடங்குறோம் இல்லையா, அதனால நம்முடைய தலைவர்கள் அண்ணன்களை என்ன சொன்னாங்க, ஏன்பா நம்மளை பற்றி நாமளே பேசிக்கிட்டா எப்படி, பேசாதவர்களை பேச வைக்க வேண்டும், குரலற்றவர்களின் குரலும் ஒலிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து இளைஞர் அரங்கம், இளம் பெண்களும் இளம் சிங்கங்களும் நம்மை குறித்து சில வார்த்தைகள் பகிர போறாங்க. இதுதான் அவர்களுக்கான முதல் மேடை, இது அவர்களுக்கான அரங்கேற்றம்.
அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு மனிதன் பிறக்கும்போது கேட்பது தாலாட்டு, அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. நம்ம இளைஞர்களும் இளம் பெண்களும் ரெடியா? இதோ வருகிறார் மருத்துவர் டாக்டர் ஸ்பூர்த்தி அவர்கள் சிற்றுரை வழங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க, தமிழில் இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது நான் பேசுகிறேன். இங்கே இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு திரும்பி வந்துட்டேன். தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன், அவங்களோட வலியை பார்க்குறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்பை வேணால் சரி பண்ணலாம், ஆனால் நம்ம சமூகத்தில் இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன்? இதுக்கு 3 காரணங்க. முதல்ல சேவை. மெடிசின் மாதிரியே பாலிடிக்ஸும் ஒரு சேவை தான். நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு இதெல்லாம் பார்த்து தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸில் இறங்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ரெண்டாவது, பெண்களோட சேஃப்டி. சிங்கப்பெண்ணுங்க இன்னைக்கு ஆனாலும் சொல்கிறேன், ஆம்பளைங்க விட பெண்கள் ரொம்பவே டான்ஸும் சரி, எக்ஸைட்மெண்ட்டும் சரி, சூப்பர். பெண்களோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிகேல பெண்களுக்கு பாதுகாப்பு, மரியாதை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். சோஷியல் ஜஸ்டிஸ் பேச்சு மட்டும் இல்லாமல் செயலா காட்டுற கட்சி இது. என்னோட 3வது காரணம் படிப்பும் ஆரோக்கியமும். இது எல்லாரோட பேசிக் ஹியூமன் ரைட். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் வித் டிக்னிட்டி அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு டாக்டரா என்னோட கனவு டிவிகேயோட பாலிசிஸ் ஒன்று தான். என்னோட வேண்டுகோள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா இப்போ ஒரு மாற்றம் தேவை. நான் பேஷண்ட்டோட நாடியை பார்த்து ட்ரீட் பண்ணுறேன். நம்ம தலைவர் மக்களோட நாடியை புரிஞ்சு தெரிந்து ஒரு சேஞ்ச்காக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இந்த நாடு நம்ம வீடு, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ டாக்டர். நன்றி. டாக்டர் பேசுறது உடம்பு சரியில்லாம போனப்ப ஒன்றும் இல்லை, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லாயிருன்னு சொன்ன மாதிரி தெம்பா இருக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். சார் சொல்றது மாதிரி இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸ் விட பயங்கரமானவங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸ்ல நாகரீகமா ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி, இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை ஒரு நல்ல கரவலையோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க.
அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் உட்பட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனித்தவனா, தலைவர் 3வது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விளக்கி சொல்லனா 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விளக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறது தான் இந்த பிளானு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடித்த பிறகு இதில் காரம் பத்தலை, இனிப்பு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதனால தான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை. இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. உங்கள் ஜீனில் அது இல்லவே இல்லை, உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்க்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காமல் விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு எதிர்க்கட்சினா 2 வகையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சியாக மக்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மக்கள் பார்த்தது கிடையாது, இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சினா வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி குரூப் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எங்கு போராட்டம் நாங்கள் ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போகிறதா அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்தில் உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலாக அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக புரிதலும் இல்லை. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்கே இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறையா நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்கே வைக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நாங்கள் யாரும் கவனிச்சது கிடையாது. அதனால தான் இவருடைய ரசிகர் பின்னாடி நிற்கிறோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் தொண்டரா மாறி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிற மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு, குடும்பத்தில் ஈகோ வந்தால் நான் பேச மாட்டேன், கட்சியில் ஈகோ வந்தால் பேச மாட்டேன், ஆனால் இவங்க நிர்வாகத்தில் ஈகோ பார்க்குறாங்க. அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தால் தலைவரோட அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நிர்பயா நிதி வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாப்புல. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியை சொல்கிறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களாக தலைவர் எங்களை அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுற அரசியலை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸில் சொல்லுவேன், ஒரு மேடையில் சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கற்றுப்பான், கூடிய சீக்கிரம் கற்றுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அதே தான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் கற்றுக்கிட்டோம், எங்களுக்கு எதிராக நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்கே முதலமைச்சராக 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறதா நம்மளுடைய இலக்காக இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில் சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க தியாகு அவர்களை பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். அப்படியே அவருடைய சேனலை
என்னுடைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றபடி விளம்பரம் எங்களுக்கு பிடிக்காது என்பதை கூறிக்கொண்டு எல்லாருக்கும் கான்ஃபிடன்ட் தர தலைவருக்கே கான்ஃபிடென்ட்டா இருக்க சொன்ன பாருப்பா, சூப்பர். அடுத்து யாரு? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த தலைமுறையில் செய்திருக்கக்கூடிய மாற்றமும் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கமும் இது ஒரு உதாரணம். இதோ அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நம்ம சௌமியா அவர்களை வருக வருகன் வரவேற்கிறேன். வாங்கம்மா. இந்த 3ஆம் ஆண்டு துவக்கழால உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண பெண்ணானா இன்று மாநில நிர்வாகியாக இருக்கேன். இதுக்கு காரணம் யாரு? நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு காரணம் நம்ம தளபதி தான். பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எத்தனையோ கட்சி இருக்கு, நீ ஏன் புதுசாக வந்த டிவிக்கு ஆதரவு கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக 3 காரணம் சொல்கிறேன். முதல் காரணம் மாற்றத்திற்கான நம்பிக்கை. நாங்கள் பல வருஷமாக பார்க்குற அதே அரசியல், அதே வாக்குறுதி, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான புது சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நான் நம்புகிறேன். நம்ம தளபதி சொல்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடு ஒரு பெண்ணா எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. பெண்களுக்கான முக்கியத்துவம். அரசியல்னா அது ஆண்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பெண்களுக்கான இடமும் அப்படின்னு தான் நம்ம டிவிக்கே உணர்த்துது. அடிமட்ட தொண்டர்களான எங்களுக்கும் எங்களை மதித்து இந்த பொசிஷனை கொடுத்துருக்கு அப்படின்னா அது டிவிக்கே தான். கல்வி, பாதுகாப்பு, சுயமரியாதை, இந்த 3த்துலேயும் தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நம்ம தளபதி எதையும் யோசிக்காம செய்ய மாட்டார். அவர் நிதானமாக ஆழமாக யோசிச்சு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம தளபதி எதையும் யோசிக்காம பேசவும் மாட்டார். அவர் பேசினா இந்த உலகமே அவர் யோசிக்க வைப்பார். அவரோட நேர்மையும் உழைப்பும், இந்த மக்களுக்காக எதையாவது அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த துடிப்பும் தான் இந்த கட்சியில் என்னை இணைய வச்சுது. இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லைங்க, அதையும் தாண்டி பொறுப்புள்ள அரசியல் கூட்டமாக மாறி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற சமத்துவ பாதையில் தளபதி உங்கள் பின்னாடி நாங்கள் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கோம். அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கணும், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளருக்கு நன்றி. அண்ணா, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அண்ணா. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. நன்றி. வாங்கம்மா. தலைவரிடம் வாழ்த்து பெறுகிறார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சௌமியா அவர்கள். அவரே சொன்னதை போல ஒரு இளம் பெண் மாநில நிர்வாகி. அடுத்து பேச வர்றவர் ஒரு இளம் அரசியல் தலைவர். ஏற்கனவே ஒரு மேடையில் அவர் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் வைரல். 2 வகையான பேச்சு, மூளையிலிருந்து பேசுவது, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த தம்பி இதயத்தில் இருந்து பேசக்கூடிய அன்பு தம்பி நிரஞ்சன் அவர்களை நல்ல கரவொலியோடு மேடைக்கு வருக வருக சிற்றுரை தருகன்னு அழைக்கிறோம். வாங்க தம்பி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு புரட்சியை, புதிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும் கழகத் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த புரட்சிக்கு தளபதியின் படைவீரராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா. இளைஞர்களின் படையோடு நாம் இந்த 3ஆம் ஆண்டு விழாவை கடந்து கொண்டிருக்கிறோம். நமது கட்சி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பல கோடி உறுப்பினர்களை இந்த கட்சியில் இணைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வெறும் உறுப்பினர்கள்ல, உணர்வு பூர்வமாக கிட்டத்தட்ட சேர்ந்த பல கோடி உறுப்பினர்களில் 80% மேல் இளைஞர்களும் பெண்களும் தலைவரின் உணர்வு பூர்வமாக இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். சில கட்சி தலைவர்கள் நமது கழக தோழர்களை பற்றி தரமற்ற முறையில் இந்த இளைஞர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த இளைஞர்களை
அரசியல் மையப்படுத்தி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளை கொடுத்து பூத் என்றால் என்ன, ஓட்டரசியல் என்றால் என்ன, ஊராட்சி மன்ற பதவிகள் என்றால் என்ன என்று இந்த அரசியல் இந்த இளைஞர்களை இன்று நமது தலைவர் அவர்கள் அரசியல் படித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில கட்சிகள் இளைஞரணி மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாமல் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமளவில் இளைஞர் படையை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுரை எழுதுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இப்போ சில திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு உங்கள் கனவை சொல்லும் திட்டத்தை கொண்டு வராங்க. எங்களுடைய கனவு, இளைஞர்களுடைய கனவு, பெண்களுடைய கனவு, இந்த தமிழக மக்களுடைய கனவு கழக தலைவர் தளபதி அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக்குவதை தவிர வேற எதுவும் இல்லை என்று இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில சமூக ஊடகங்களிலும் மாற்று கட்சியினரும் என்ன பேசிக்கொள்கிறார் என்றால், சில தொகுதிகளில் பெரிய பெரிய வேட்பாளர் நிற்கிறார்கள், நீங்கள் எப்படி அவர்களை சமாளிக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர். எங்கள் இளைஞர் படைகளின் நம்பிக்கை நாயகன் தான் வேட்பாளர். மக்கள் தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தலைவரே, கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். தமிழக மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். களத்தில் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களையும் இந்த தமிழக மக்களை மீட்பதற்காக நாங்கள் களத்தில் போராடி உங்களை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்து அரியணை ஏற்றி இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக உங்களை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்று கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தம்பி. மேலேருந்து பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு அம்மா வீட்டில் ரெட்டை குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்படி 2 பக்கமும் நம்முடைய ஆண்களும் சிங்க பெண்களும் நிறைஞ்சிருக்கிறத போக சந்தோஷமா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நமக்கு சிங்க பெண்கள் தான் முக்கியம். இந்த சிவாஜி கிவாஜி எல்லாம் உங்க கால் தூசுக்கு கூட அவங்களாம் வர மாட்டாங்க. இதோ ஒரு சிங்க பெண் வருகிறாள், அருமை தங்கை காவ்யா. கரவளையோடு அவரை வரவேற்போம். வாமா. பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி. இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாம போயிடுவோம் போல. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுறாங்கல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 4.5 வருஷத்துல பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. நந்தனம்ல கேன்டீன்ல வேலை பார்க்குற பொண்ணுக்கு கேன்டீன்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளோ பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்துல இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை, அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க. அடையாறுல ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க. இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு நம்ம எதிர்த்து கேட்டா கொலை, எதுக்கு எடுத்தாலும் ஊழல், ஏன்னு கேட்டா அரசியல். இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா இது எதுவுமே, அப்பா அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இது எதுவுமே தேடி சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். நாங்க ஏஜென்சி மூலமா ஆள் வச்சு எடுக்கல. சந்தானம் சொல்லுவார்ல, சென்சார் இருக்கு, காசு கொடுத்து சேர்க்கல, தானா சேர்ந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு பேர் தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க, தைரியமா தன்னை ஒரு கட்சியில இணைச்சுக்கிறாங்க, அரசியல்ல ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி அப்படி, அக்கட்சி தலைவர் அப்படி, அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி, முக்கியத்துவம் அப்படி, பாதுகாப்பு அப்படி, பங்களிப்பு அப்படி. இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம், அதே சைடு திரும்பி பாருங்க, பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம்.
எந்த கட்சியில பார்த்திருக்கீங்க இத? பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது, தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது, முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, ஆட்சி நாங்க அமைச்சோனா, முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்போன்றதுக்கு இந்த சத்தம் தான் உதாரணம். எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும் அண்ணா. தியாகம் அண்ணா சொன்ன மாதிரி அடுத்த வருடம் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு நாங்க கூப்பிடணும். கூப்பிடுவோமா? தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க. தேங்க்யூ பேசணும். தேங்க்யூ ஸோ மச். சிங்கப்பெண் காவியா அவர்களுக்கு வாழ்த்து. பேச்சுனா இப்படி நாகரிகமா இருக்கணும். இந்த சிங்கப்பெண் கிட்ட கத்துக்கங்க சிவாஜிகளே, கொஞ்சம் கத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. இதான் தமிழக வெற்றி கழகம். கொஞ்ச நாள் முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா பீச்சில் நடந்ததுல 10 லட்சம் பேர் இருந்தோம். நடுராத்திரி 2 மணி அங்க இருந்தேன். வடநாட்டு ஊடகம் மைக் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு சிஸ்டர்கிட்ட போனாங்க. சுத்தி இத்தனை ஆண்கள், நடுவில் ஒரு பொண்ணா இருக்கேம்மா, உனக்கு பயமா இல்லையா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு என்ன பயம், எங்க அண்ணன்க மத்தியில தாயின் கருவறையில் இருப்பதை போல பாதுகாப்பா இருப்பேன். எங்க ஆசான் கட்டளையிட்டா கன்னியாகுமரிக்கு ஒரே 1 மணி நேரத்துல ஓடிடுவோம். அண்ணன் சொன்னாரு, போங்க திருநெல்வேலி பேசுங்க, வாசுதேவ நல்லூர் பேசுங்கன்னு போனேன். அங்க ஒரு சிஸ்டர் மீட் பண்ண, அண்ணன் கிட்ட சொல்லணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி. அந்த அம்மா நான் தடுத்து சொல்லிச்சு, எனக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும், நான் மதுரை மாநாட்டுக்கு பார்க்க வந்திருந்தேன், எப்படியோ ஒரு ரேம்பு கிட்ட வந்துட்டேன், எனக்கு தலைவர் தெரியல, அழுக வந்துருச்சு, ஆனா என்னை சுத்தி அத்தனை லட்சம் அண்ணன்கள் இருந்தாங்க, ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி சிஸ்டர் என் மேல ஏறி நில்லு சிஸ்டர், தலைவரை பாருன்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் அம்மா கூட இருக்கிற மாதிரி எங்க அண்ணனுங்க கூட இருந்தப்ப நான் ஃபீல் பண்ணேன், பாதுகாப்பா ஃபீல் பண்ணேன்னு சொன்ன ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு பேசிய அத்தனை பேருக்கும் அன்பு வாழ்த்து. உலகம் காத்திருந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு காணொளி, வீட்டுக்கு வீடு தமிழ்நாட்டுக்காக. இதோ எல்இடி திரையில் பார்ப்போம், வாருங்கள். தமிழ்நாட்டின் தனித்துவமும் தலை நிமிரும் பொற்காலமும் வாகை சூடும் வரலாறாக மீண்டெழும் தருணத்தை மக்களோடு இணைந்து மக்களில் ஒருவராக மீட்டெடுக்க போகிறார் மக்கள் தலைவர் விஜய். இந்த மகத்தான பயணத்தின் மாபெரும் வரலாற்று கடமையை ஏற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வெகுஜன மக்கள் இயக்கமான தமிழக வெற்றி கழகம். நம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலைநிறுத்த 2ஆம் ஆண்டை பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் களங்களில் நிலைநாட்டினோம். கழகத்தின் கட்டமைப்பு பாதை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முழங்க கொள்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு அச்சாரமிட்டது முதல் பொதுக்குழு கூட்டம். மக்கள் போராட்டங்களுக்கு துணை நின்று செயற்குழுவில் நம் குரல் ஒலிக்க அதுவே நடைமுறையில் நம் கட்சியின் அடையாளமாக மாறியது. காவல் மரணங்களுக்கு நியாயம் கேட்டது முதல் அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உரிமைக்கு துணை நின்றது என மக்களின் வாக்குரிமைக்கு நீதி கேட்டது வரை உரிமைக்கான களத்தில் எப்போதும் நம் கழகம் நிற்கிறது. இது ரசிகர் கூட்டம் அல்ல, மக்களாட்சி மாற்றத்திற்கான மக்கள் சக்தியாக முன்னிற்கும் ஜனநாயக வீரர்கள் கூட்டம் என்பதை காட்டியது நமது பூத் முகவர்கள் பொதுக்கூட்டம். சங்கம் கண்ட மதுரை மண்ணில்
மீண்டும் ஒரு சரித்திரம் கண்டது நமது 2ஆம் மாநில மாநாடு. அன்று தமிழ் மகனாக ஒலித்த தலைவர் அடுத்தடுத்த மாவட்ட மக்கள் சந்திப்புகள் மூலம் தமிழ் மக்களின் வீட்டு புதல்வனாக போற்றப்பட்டார். பூத் செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தேர்ந்த கட்டமைப்பாலும் ஜனநாயக முறையினாலும் 3 லட்சம் நிர்வாகிகள் கொண்ட மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். தலைமைக்கு நாங்கள் தொண்டர்கள் அல்ல, எம் தலைவருக்கு நாங்கள் தோழர்கள் என்ற சமத்துவம் மெளிரும் நம் கழகம் மலரவிருக்கும் மக்களாட்சியின் மூலம் ஆதிக்க நிலையினை மாற்றி அமைக்கும். இன்று பறக்கும் நமது விசில் சத்தம் நாளை ஒலிக்கும் நல்லாட்சிக்கான கொண்டாட்டமாக மாறும். மக்கள் விரும்பும் முதல்வரான நம் தலைவர் மக்களாட்சி நாயகராக நம் உரிமை வெல்வா. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாதம்னு நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பற்றில நம்ம கவலைப்படக்கூடாது, ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா.
அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா, இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சி போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு, அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும், அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லிட்டேன்.
2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையாக வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்கள் சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு. அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க, அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்கள், அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சிக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய், சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க.
விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்னேன், அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள், தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. ரத்த சொந்தமா நம்மளை நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்தாக அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான, மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று, அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியலில் த விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்க வெற்றி தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார்கள். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. மாநில நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். மேடையில் தலைவரோடு ஒரு நிழற்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரின் சார்பில்
வெற்றி தலைவர் அவர்களை வாழ்த்தி அந்த தூய சக்திக்கு தூய அன்னையின் திருவுருவ சிலையை தருகிறார் தாகிரா. மலர் குத்து பொன்னாடை கொடுத்து சிறப்புகள் செய்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் மட்டும் மேடைக்கு வராங்க. கழக மாவட்ட செயலாளர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய கழக மாவட்ட செயலாளர்கள் சென்னை கோட்டையை, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வெற்றி கோட்டையாக மாற்றப் போகிற கழக மாவட்ட செயலாளர்கள்